வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறாரு, உயர்ந்த விஷயத்த. என்ன அப்படின்னா, இந்த பழைய மதவாதிகள் அப்படின்னு இருக்குல்ல, பழைய மதவாதிகள், அதுக்கு முன்னாடி இருந்த மதவாதிகள்லாம் மக்களை வந்து ஒரு மூடத்தனமான ஒரு விஷயத்த விதைச்சி விட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மூடத்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இப்போ வறுமையில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க, துயரங்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தால் அந்த துயரத்தை நீக்கிறதுக்கு, பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு, ஒளிமயமான வாழ்க்கையை வந்து உண்டாக்குறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து அந்த ஆன்மீக மனிதர்கள், பழைய ஆன்மீக மனிதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதற்கான வழிகளை காட்டி மக்களை வந்து அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்த்தி உயரத்துக்கு கொண்டு போய் அவங்கள வந்து சந்தோஷமான மனிதர்களாக ஆக்கியிருக்கணும். அதை தானே செய்யணும். மத சம்பந்தப்பட்ட மனிதர்கள், மதத்தில் ஈடுபட்ட மனிதர்கள், ஆன்மீகத்தில் இறங்கி பல அனுபவங்களை பெற்ற மனிதர்கள் வந்து அந்த காரியத்தை தானே பண்ணியிருக்கணும். அந்த காரியத்தெல்லாம் பண்ணாமல் அவங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் எப்படி வந்து வாயில் வடை சுடுறதுன்றாங்கல்ல, பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி அப்படின்றல அந்த பேட்டர்னில் தான் இவங்க வந்து ஒரு பொய்யான விஷயங்களை விதைச்சி விட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, துயரத்தில் இருக்கணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க, வறுமையில் சிக்கியிருக்கோன்றது கவலைப்படாதீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றதை பற்றி கவலைப்படாதீங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கடவுளை வந்து 100% அப்படியே நம்புங்க. கடவுளை வந்து அப்படியே அவர் நமக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னு உங்கள் பாரத்தை ஃபுல்லாக கடவுள் மேலே போடுங்க. கடவுள் மேலே நீங்கள் போட்டுட்டு அமைதியாக இருந்து அப்படியே கடவுளை கும்பிடுங்க, கடவுளை வழிபடுங்க, கடவுளை நினைங்க. கடவுள்கிட்ட நீங்கள் என்னென்ன உங்கள் குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள். மீதி விஷயங்கள்லாம் கடவுள் பார்த்துக்குருவார். கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவார். இந்த பிறவியில் உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள் எது இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கடவுள்கிட்ட வந்து சொல்லிடுங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, அடுத்த பிறவியில் கடவுள் வந்து உங்களை நிம்மதியாக வச்சுருப்பார், சந்தோஷமான மனிதர்களாக வச்சுருப்பார், செல்வ செழிப்பில் மிதக்க வைப்பார், மிக உயர்ந்த நிலையில் வச்சுருப்பார், மிகப்பெரிய மாளிகைகளில் உங்களை வாழ வைப்பார், அரண்மனை வாழ்க்கையில் நீங்கள் வாழலாம். இந்த விஷயங்களையெல்லாம் கடவுள் அடுத்த பிறவியில் உங்களுக்கு செய்வார். இந்த பிறவியில் நீங்கள் கடவுள்கிட்ட வந்து அந்த உங்களுடைய குறைகளை எல்லாம் தூக்கி போட்டு அவர் மேலே பாரத்தை சுமத்தி அவர்கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் கூறி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பிறவியில் செய்யுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் என்னன்றது கடவுளுடைய காதில் போய் ரீச் ஆகும். தெரிஞ்ச பிறகு கடவுள் வந்து அடுத்த பிறவியில் உங்களை சந்தோஷமாக வைப்பார். உங்களை வந்து அப்படியே கோடீஸ்வரராக்கி வச்சுருப்பார். நீங்கள் மாட மாளிகையில் வந்து வாழலாம், கார்கள் வச்சுருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தர்களாக நீங்கள் ஆளலாம். இந்த பேட்டர்னில் வந்து இந்த மதவாதிகள்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வையுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எதுவுமே செய்யாமல், நீங்கள் எதுவுமே உழைக்காமல், நீங்கள் எதுவுமே பாடுபடாமல், நீங்கள் எதுவுமே முயற்சியே பண்ணாமல், நீங்கள் எந்த விஷயத்திலையுமே நீங்கள் இறங்காமல் வெறுமனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, கடவுள் முன்னாடி முறையிட்டுக்கிட்டு, கடவுள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிட்டு, சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, கோயில் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு, தேவாலயங்களாக சுற்றிக்கிட்டு, மசூதிகளுக்கும் இதை மாதிரி இப்போ புனித தலங்களுக்கும் போய்கிட்டு, தர்காவில் போய் வேண்டுகோள் வைத்து கொண்டு இப்படியே அலைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிருமா? உங்கள் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடுமா? உங்களுடைய துயரங்கள்லாம் அப்படியே காணாமல் போயிடுமா? எப்படிங்க காணாமல் போகும்? அதுக்கான வழியே இல்லை. தெரியுதா? அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அந்த மதவாதிகள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உங்களை ஆன்மீக ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்கணும். ஆன்மீக ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அப்படின்றது என்ன விஷயம்? அதை வெறுமனே நம்பிக்கிட்டு இருந்தால் காரியம்லாம் நடக்காது. அந்த வெறுமனே வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு அப்படின்னா அந்த காரியம்லாம் நடக்காது. நம்முடைய துயரங்கள்லாம் நீங்காது, துன்பங்கள்லாம் நீங்காது அப்படின்றதெல்லாம் இதாகி ஆன்மீக அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து, இந்த உலக வாழ்க்கைனா என்ன, உலக கஷ்டங்கள்னால் என்ன, அந்த செல்வ செழிப்புனா என்ன, செல்வம் கிடைப்பதற்கான வழிகள் என்ன, எந்த வகையில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி, இப்போ நீங்கள் உங்கள் மனசு வந்து ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்குது, ஒரு முடிவை கூட எடுக்க முடியல. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்துகிறீங்கன்னு வைங்க, நிறுவனம் நடத்தணும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த பிஸ்னஸை பண்ணணும்னே தெரியல. 10 பிஸ்னஸை ஒரே நேரத்தில் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி பிஸ்னஸ் மேனாக ஆக முடியும்? என்ன தொழில், வாட் பிஸ்னஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்றதுல அப்போ அந்த தேர்ந்தெடுப்பது அப்படின்றல 10 விஷயங்களை ஒன்றை தேர்ந்தெடுப்பது அப்படின்னா அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அப்போ மனசை வந்து அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த 10ல் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை எதை தேர்ந்தெடுப்பது, எப்படி அப்படின்றது ஒன்றும் இல்லை. அதுதான் ஆன்மீக பாதையில் உங்களை செலுத்துவதுன்னு அர்த்தம். இது மதவாதிகள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? ரிலிஜியஸ் பீப்புள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா? ஞானிகள்லாம் இதை செஞ்சுருக்காங்களா?
அந்த குழப்ப நிலையை போக்கி அப்படின்ற காரியத்தை அவங்க பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த குழப்ப நிலையை போக்கி அப்படின்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா அந்த அனுபவத்தை அடைந்தவர்கள் உங்களுக்கு அதை கற்று தந்திருக்க வேண்டும். அப்படி கற்று தந்திருந்தா நீங்கள் வந்து அந்த 10ல் எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துருவீங்க. அதை தேர்ந்தெடுத்து அந்த வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த தொழிலில் நீங்கள் இறங்கி விடுவீர்கள். இறங்கி உள்ளே நுழைஞ்சு வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்போ அந்த வறுமைன்றது இல்லாமல் போயிடும், பிரச்சனைகள்னு இல்லாமல் போயிடும், பண பற்றாக்குறைன்றது இல்லாமல் போயிடும். நீங்கள் செல்வந்தர்களாக ஆக்கி விடுவீர்கள். செல்வந்தர்கள்னால் அப்படியே பாக்கெட்லேருந்து அப்படியே கோடிக்கணக்கான ரூபாவும் கையில் கொடுத்து கிடையாது, லட்சக்கணக்கான ரூபாவை கையில் கொடுத்து அந்த பணத்தை தரேன் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கிடையாது. உங்களை வந்து பக்குவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களை, தெளிவற்ற மனங்களை கொண்ட உங்களை, ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனநிலையில் இல்லாத உங்களை, அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் உங்களை பக்குவப்பட்ட மனிதர்களாக ஆக்குவது அப்படின்றது இந்த ஞானிகள், இந்த மேதைகள், இந்த ஆன்மீக பெரியவர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்களா? அவங்க அதை விட்டு உங்களுக்கு வந்து மூடத்தனமான வித்துக்களை வந்து உங்களுடைய மனசில் ஊன்றி விட்டு போய்விட்டார்கள். போய்விட்டு நீங்கள் வந்து வெறுமனே கடவுள் முன்னாடி நின்று வணங்கிக்கிட்டும், கோயில்களுக்கு போயிட்டும், ஆலயங்களுக்கு போயிட்டும், தேவாலயங்களுக்கு போயிட்டும், மசூதிகளுக்கு போயிட்டும் நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகிவிடும், நம்ம வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்கும், அடுத்த பிறவி நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், இந்த பிறவி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட அடுத்த பிறவியில் வந்து அடுத்த பிறவின்றதே ஒன்று கிடையாதே, ஒரே பிறவி தானே. ஓஷோ சொல்கிறார்ல, ஒரே பிறவி தான், இந்த பிறவி முடிஞ்சு போயாச்சுன்னா அதோட உங்களுடைய சாப்டர் ஃபினிஷ்ட், இன்னொரு பிறவி கிடையாது, இன்னொரு பிறவிலாம் வரமாட்டீங்க, 7 பிறவியெல்லாம் கிடையாது, அது எல்லாமே வெறும் கற்பனைகள் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அடுத்த பிறவியே இல்லைன்னு போது இப்போ அடுத்த பிறவியில் நீங்கள் எப்படி சந்தோஷமாகவும், நீங்கள் எப்படி செல்வந்தராகவும், நீங்கள் எப்படி கோடீஸ்வரனாகவும், நீங்கள் எப்படி அரண்மனையில் எப்படி வாழ முடியும்? இந்த பிறவியில் வாழ்றதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். இந்த பிறவியில் நீங்கள் வாழணும், இந்த பிறவியில் கோடீஸ்வரன் ஆகணும், இந்த பிறவியில் அரண்மனையில் வாழணும், இந்த பிறவியில் பல கார்களுக்கு உரிமையாளர் ஆகணும், இந்த பிறவியில் ஏகப்பட்ட நிலத்துக்கு சொந்தக்காரனாகணும், இந்த பிறவியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சி கடலில் மிதக்க வேண்டும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அப்படின்னா அந்த ஆன்மீக மனிதர்கள் அந்த காரியத்தை தான் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு. அதாவது உங்களை தயார்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்களா? அவர்கள் தயார்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே, அதாவது எதை செய்வது, எப்படி செய்வது, எப்போது செய்வது, எதை செய்தால் நாம் வாழ்க்கையில் உயர முடியும், இந்த வறுமை நிலையிலிருந்து விடுபட வேண்டும், இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும், இந்த துயர நிலையிலிருந்து விடுபட வேண்டும், சந்தோஷமுள்ள மனிதனாக நாம் மாற வேண்டும். அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்மீக மனிதர்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் வெறுமனே கடவுளை நம்பிக்கொண்டு ஆலயங்களுக்கு சென்று, கோயிலுக்கு சென்று, மசூதிகளுக்கு சென்று, தேவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் மட்டுமே நம்ம ஆகிவிட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க விதைச்சிட்டு போயிருக்காங்களே, அதை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால் வந்து தெளிவாக தீர்மானித்து மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான பாதை என்ன, எப்படிப்பட்ட பாதையில் பயணித்தால் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றதெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வளர்வதற்கு, உயர்வதற்கான வழிகளில் இறங்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக ஆக வேண்டும்.